சாரியில் தான் வந்து லெஹங்கா செட்டு ரெடி பண்ண போகிறோம். இந்த சாரீ துணியில் வந்து நம்ம ஸ்கர்ட்டும் ஷாலும் எடுக்க போகிறோம். இப்போ பேனல் ஸ்கர்ட்டு தான் நம்ம இப்போ வந்து இந்த இதில் தைக்க போகிறோம். பேனல் ஸ்கர்ட் எப்படி தைக்கிறது, எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து ஸ்கர்ட்டோட லென்த் வந்து 38 இன்ச்சு, இடுப்போட அளவு வந்து 30 இன்ச்சு. இப்போ இந்த துணியில் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கர்ட்டோட லென்த் வந்து 38 இன்ச்சு. அந்த 38 இன்ச்சில் வந்து நமக்கு 2 இன்ச்சு பேண்ட் ஸ்கர்ட்டு, நமக்கு அதில் 2 இன்ச்சு பேண்டுக்கு போயிடும். இப்போ அந்த 2 இன்ச்சு பேண்டை மைனஸ் பண்ணிவிட்டு இதில் மார்க் பண்ணுவோம். 38 இன்ச்சு அப்படின்னா 2 இன்ச்சு போக 36 இன்ச்சு வரும். இப்போ நம்ம அந்த 36 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இதில் வந்துட்டு நம்ம பேண்டு ஜாயின் பண்ணும்போது இதில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நமக்கு தையலுக்கு வேணும். அதனால் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேலே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். ½ இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை லைன் பண்ணிவிட்டு இப்போ இதிலேருந்து தான் நம்ம பேனல் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்கர்ட்டுக்கு இடுப்பு அளவு வந்து 30 இன்ச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம 2 இன்ச்சு ஆட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா அந்த இடுப்பு லூஸுக்காக வேண்டியும் தையலுக்காக வேண்டியும் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு ஆட் பண்ணுறோம். அப்போ 32 இன்ச்சஸ் நமக்கு வேணும். இப்போ இடுப்பு வந்து 32 இன்ச்சஸ் சொன்னோம் இல்லையா, இப்போ இந்த சாரீ துணியை வந்து நம்ம 12 பேனலாக எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு 6 பீஸாகவும் பேக்குக்கு 6 பீஸாகவும் எடுக்க போகிறோம். இது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இதோட விட்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். இப்போ 10 இன்ச்சு இருக்குது, அந்த 10 இன்ச்சில் வந்து 5 மார்க் பண்ணிவிட்டு இப்போ 12 பேனல் அப்படிங்கும்போது 35 32 12 டிவைட் பண்ணணும். அப்போ வந்து 2.6 வருது. 2.6ங்கும்போது 1.3 வச்சு மார்க் பண்ணணும். 1.3 அதே மாதிரிக்கு இங்கேயும் அப்புறம் ½ இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் ஸ்டிச்சிங்க்காக. இப்போ இதில் இருந்தால் நம்ம பேனல் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதோட ஃப்ளேர் வந்து நமக்கு 10 இன்ச்சு இருக்குது. அப்போ ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு ஒரு 9 இன்ச்சஸ் கிடைக்கும். ஃப்ளேர் வந்து இப்படி தான் மார்க் பண்ண போகிறோம். ஃப்ளேர் ஒன்றா மார்க் பண்ணி வச்சு இதை இப்படி கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து 36 இன்ச்சஸ் வந்து லென்த்து மார்க் பண்ணியிருக்கோம். 36 இன்ச்சஸில் ஈஸ் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச்சிங்காக வேண்டி ½ இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு இந்த பேனல் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னம்னா 32 இன்ச்சஸ் வந்து அந்த இடுப்போட அளவு. அந்த 32 இன்ச்சஸை நம்ம 12ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு பேனலுக்கும் வந்து 2.6 வருது. அதோட எக்ஸ்ட்ரா ஈஸ் அலவன்ஸாக தான் இந்த பக்கம் ½ இன்ச்சு, இந்த பக்கம் ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம இந்த ½ இன்ச்சு 2 பக்கமும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங்கில் வந்து 2.6 இன்ச்சஸ் கிடைக்கணும். இதுதான் நம்மளோட ஃபினிஷிங் அளவு. அதுக்காக வேண்டி தான் இந்த ½ இன்ச்சு விட்டுருக்கோம். இனி இந்த பாயிண்ட்டையும் இந்த எண்டோட பாயிண்ட்டையும் வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு பேனல் கிடைச்சிடும். பேனலோட ஷேப் கிடைச்சிடும். மேலே இடுப்புக்கிட்ட வந்து நமக்கு ஒடுக்கமாகவும் கீழே வரும்போது நல்ல ஃப்ளேராகவும் கிடைக்கும். இனி நம்ம இந்த பேனலை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த சாரியில் இப்போ நம்ம பேனல் மார்க் பண்ணிட்டோம். இனி அதை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து கீழே நம்ம அந்த பார்டர் இருக்கிறதுனால தான் வந்து நம்ம அந்த பார்டரை கட் பண்ணாமல்
அதுக்கு மேலே இருந்து நம்ம கட் பண்ணுறோம். ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது நம்ம செப்பரேட்டாக பார்டர் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு சுருக்கமெல்லாம் வரும். அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம அந்த பார்டரை வந்து விட்டுட்டு அதுக்கு மேலே இருந்து கட் பண்ணுறோம். நம்ம பார்க்கும்போது தான் அது எப்படி இருக்குது ஃபினிஷிங்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பார்ப்போம் பேனல் எத்தனை வந்திருக்கு, எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நம்ம கட் பண்ணும்போது துணியை வந்து மூவ் பண்ணக்கூடாது. துணி இருக்கிற இடத்துலையே தான் வச்சு நம்ம கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நமக்கு பேனல் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்ப்பதில் எத்தனை பேனல் இருக்குன்னு. இப்போ 12 பீஸ் இருக்குது இதில். இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் நமக்கு அப்படியே இருக்கும். நம்ம இதிலிருந்து இந்த பீஸை மாத்திரம் எடுத்து இந்த சைடு இப்படியே ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேண்டோட விட்த்து வந்துட்டு 32 இன்ச்சு. நமக்கு இடுப்பு சுற்றளவு தான் வந்து 32 இன்ச்சு. அப்போ அதோட விட்த்து வந்து 2 இன்ச்சு. அப்போ இந்த அதே சாரீ ஃபேப்ரிக்கில் தான் நம்ம வந்து பேண்ட் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து பேண்டு கட் பண்ண போகிறோம். நம்ம சாரீக்கு இதில் வந்து பேனல் கட் பண்ணிவிட்டு மீதி இருந்த ஃபேப்ரிக்கில் தான் வந்து நம்ம பேண்டு வந்து கட் பண்ண போகிறோம். பேண்டு வந்துட்டு 32 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு. அதோட விட்த்து வந்து 2 இன்ச்சு. அப்போ 2 இன்ச்சு அப்படிங்கும்போது ஃபோல்டிங்கில் தான் வந்து ஃபினிஷிங் அளவு தான் நான் 2 இன்ச்சு சொல்கிறேன். அப்போ 2 சைடு வரும்போது 4 இன்ச்சஸ் வரும். 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதோட ஈஸ் அலவன்ஸ் ஃபோல்டிங்கில் 2 சைடும் ஃபோல்டிங்கில் போகும். அப்போ எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு ஆட் பண்ணணும். பின்ன இடுப்போட சுற்றளவு வந்து 32 இன்ச்சஸ்ங்கிறனால அதை நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கோம். அப்போ 32னா நமக்கு 16 வரும். 16ங்கும்போது நம்ம 8 இன்ச்சு ஆட் பண்ணுறோம். அதோட இந்த சைடில் ஃபோல்டிங்காக வேண்டி 1/2 இன்ச்சு ஆட் பண்ணுறோம். அப்போ 8 1/2. இப்போ நம்ம பேனல் கட் பண்ணியாச்சு. அதை ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.